Hello everyone. நம்ம போன வீடியோல ஹோம் ஆட்டோமேஷனுக்கு தேவையான Nodemcu செட்டப் அண்ட் Firebase செட்டப் அதுல டீபக்கிங் அண்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்திருந்தோம். சோ இப்போ இந்த வீடியோல நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் அதாவது நம்ம ஒரு ஆப்பை கிரியேட் பண்ண போறோம். ஒரு யூசர் எண்டை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இவ்வளோ நேரம் கிரியேட் பண்ணது எல்லாமே வந்து ஒரு டெவலப்பரோட எண்டு. ஸோ நம்ம இதெல்லாம் டெவலப் பண்ணி நம்ம செட்டப் பண்ணுறதோட எண்டு. அண்ட் ஃபைனலாக வந்து இது எல்லாமே ஒரு தடவை ஒன் டைம் செட்டப். நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒன் டைம் செட்டப். ஸோ அது ஒன் டைம் செட்டப் பண்ணி வச்சிட்டோம்னா அது எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. பட் இந்த நெக்ஸ்ட் வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறது ஆப் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆப் வந்து இது யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாகவும் அவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்பை வந்து நம்ம வந்து மல்டி ஸ்டேஜ் ஆப்பாக கிரியேட் பண்ணி ஆறு மல்டி லேஅவுட் ஆப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதை கிரியேட் பண்ணி ஸோ அதில் நம்ம வந்து ரூம்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுற மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்போ எப்படின்னு காட்டிடுறேன். ஸோ அதோட ஆப்போட நம்ம இதான் நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆப். ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம 3 ஸ்டேஜில் 4 ஸ்டேஜாக பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து நான் ஆட் பண்ணல. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஹோம் பேஜை டேப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மை ஹோம்ன்ற ஒரு இது மெயின் பேஜ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த ரூம் எல்லாம் ஆக்டிவில் இருக்கா, எவ்வளோ டிவைசஸ் இருக்குன்றது காட்டுவோம். ஒன்ஸ் இங்கே கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ரூமுக்கு இருக்கிற அப்ளைன்சஸ் எல்லாம் காட்டும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம ஆப் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேக் எண்ட் கோடும் சரி ஃப்ரண்ட் எண்ட் டிசைனும் சரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து லென்த்தாக போச்சுன்னா நான் வந்து 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது வந்து நீங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த ஆப் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீ நார்மலாக வந்து எடுத்து அப்படியே வந்து பிக் அண்ட் பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா வந்து என்னென்னா அங்கே பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு அலைன்மெண்ட் மாறி இருக்கும். ஸோ அந்த அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா MIT ஆப் இன்வென்டர். ஸோ அதை நீங்கள் கூகுள் போய் சர்ச் பண்ணலாம். ஸோ கூகுளில் போய் நீங்கள் MIT ஆப் இன்வென்டர்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரும். ஸோ appinventor.mit.edu இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு வேறு புதுசாக எதுவும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டே போதும். நீங்கள் Firebase கிரியேட் பண்ண அதே கூகுள் அக்கௌண்ட் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் ஆப்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு சைன்இன் கேட்கும். சைன்இனில் உங்களுக்கு கூகுளோட இது கேட்கும். ஸோ நம்ம எந்த இதில் நம்ம ஜெனரல் சாஃப்ட்வேர் இதில் தான் வந்து நம்ம ஆப் Firebase கிரியேட் பண்ணோம். ஸோ இதிலே நம்ம வந்து ஆப்பும் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் காட்டும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு வந்து லாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கன்சோல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ப்ராடக்ட் டேஷ்போர்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன மெயில் ஐடியில் சைன் ஆயிருக்கு, உங்களோட மெயின் ப்ராஜெக்ட் அண்ட் ட்ராஷ் இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட ப்ராஜெக்ட் நேம் கொடுங்க, ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் கொடுங்க. ஸோ நம்ம வந்து ஹோம் ஆட்டோமேஷன் கொடுக்கலாம். ஸோ கொடுத்தோன்னே உங்களோட ப்ராஜெக்ட் இங்கே கிரியேட் ஆயிரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின் டேஷ்போர்டுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் இங்கே வந்து என்ன இருக்குன்னா இங்கே யூசர் இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு தேவையான பட்டன்ஸ், செக் பாக்ஸ், இமேஜஸ் அண்ட் அதர் ஸ்டப்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட லேஅவுட் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் லேஅவுட் வந்து செட் பண்ணுவோம். அது என்னன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் தென் உங்கள் மீடியாஸ் ஆக்சஸ் சப்போஸ் உங்களோட இப்போ நம்ம இதெல்லாம் தேவையில்லை. பட் நான் உங்களுக்கு பேசிக்காக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து பிளேயர்ஸ் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் IoT ஆப் கிரியேட் பண்ணல, ஒரு பேசிக்காக வந்து ஒரு கேமரா ஆக்சஸ் பண்ணுற ஒரு ஆப்பு, இல்லை சவுண்ட் ரெக்கார்ட் ஆப் பண்ணுற டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இங்கே நிறையா அதுக்கான ஆக்சஸ் டூல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிராயிங்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸ் இங்கே இருக்குது. சப்போஸ் உங்களோட ப்ராஜெக்ட்டில் வந்து மேப் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு ஃபுட் டெலிவரியோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆப்புக்கு வந்து நம்மளுக்கு மேப் தேவைப்படும். ஸோ அந்த மேப்பை வந்து நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணி அதில் நம்ம நிறைய இது செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபோனில் அவைலபிலிட்டியில் இருக்கிற சென்சார்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாஸை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் செட் பண்ணலாம். சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஸ்டோரேஜ் டிவைசஸ் சப்போஸ் நம்ம ஏதாவது டேட்டா பேஸ் ஏதாவது தேவைன்னா நம்ம இங்கேருந்து டேட்டா பேஸ் எடுத்துக்கலாம். கனெக்டிவிட்டி அந்த சப்போஸ் நீங்கள் ப்ளூடூத் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து டேரெக்டாக இங்கேருந்து ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது இங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாம் கனெக்டிவிட்டியில் இருக்கும். ஸோ லெகோவுக்கு தேவையான சென்சார்ஸ்க்கு ஆக்சஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் எக்ஸ்பெரிமெண்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Firebase DB இருக்குது. ஸோ இதுதான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம Firebase வந்து டேட்டா எடுக்கிறனால எக்ஸ்பெரிமெண்டலில் Firebase இங்கே இருக்குது. அண்ட் எக்ஸ்டென்ஷனில் வந்து நம்ம வந்து புதுசாக ஏதாவது எக்ஸ்டென்ஷன் நம்மள்ட்ட இருந்தால் அதை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் சைட். இது வந்து உங்களோட அவுட்புட் கன்சோல். இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கலாம். இங்கே வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோன்றது இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே இருக்கும்.